ஹாய் குட் மார்னிங் ஜோ வீடியோஸ் உங்கள் எல்லாத்தையும் பார்க்கல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இந்த புயல் மழையில் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் சேஃபாக இருங்க. கரண்ட்டு இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களெல்லாம் கரண்ட்லலாம் சுவிட்செல்லாம் கை வைக்க வேணும்னு சொல்லுங்கள். டிட்வா புயல் வந்துட்டு இப்போ எப்போ கரையை கிடக்கும், எப்போ போக போகுது, மழை எப்போ நிற்க போகுதுன்னு எனக்கும் ஒன்றுமே புரியல. அது மாதிரி எல்லாருமே நீங்கள் இருப்பீங்க. வேலைக்கு போகிறவங்க ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. பட் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்னோடய கார்டன் அப்டேட் தான் நான் பண்ண போகிறேன். ஃபுல்லாகவே நிறைய செடிகள் போயிடுச்சு. பதியம் போட்டிருந்த செடிகள் நிறைய ஒன்றுமே, அதாவது இடமே தெரியாத அளவுக்கு போயிடுச்சுன்னு சொல்லலாம். பட் அது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. நம்ம ஆசையாக வளர்க்குறனால அது ஒரு பாதிப்பு. ஏன்னா உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், நிறைய பாதிப்பான விஷயங்கள். இலங்கையிலலாம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு நிலச்சரிவு, வெள்ளம், இதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ மக்கள் இறக்குறாங்க. அதுக்கெல்லாம் இது பரவாயில்லன்னு தான் தோணுது. பட் இருந்தாலும் நம்ம ஆசைப்பட்டு வளர்க்குற ஒரு விஷயம் இதுவும் ஒரு உயிருள்ள ஜீவன்ற மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதனால தான் இதோட அப்டேட்டு. நிறைய செடிகள் இங்கே வந்து போயிடுச்சு. பட் சில செடிகள்லாம் வந்துட்டு நல்லாவே க்ரோத்தாகவே வளர ஆரம்பிச்சிருக்கு. நம்மளுடைய சிறிய தோட்டங்கள் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம வந்து மழையே வந்து இருக்க முடியாதுல்ல. மழை கண்டிப்பாக வேணும். எல்லாருக்குமே விவசாயத்துக்கு தேவைப்படுது. நிறைய தோட்டங்கள், நிறைய காய்கறிகள் போட்டிருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பயன்படுது. மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன தோட்டம் வச்சுருக்க எல்லாருக்குமே மழை தேவைப்படும். பட் சில சின்ன அழிவுகள் இருக்க தான் செய்யுது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணணும். இதெல்லாம் நிறைய க்ரோட்டன்ஸ் பதியம் போட்டு வச்சுருந்தேன். பட் அது இடமே காணும். அந்த செடிகளுக்குரிய இதுவே காணும். கொசு வேறு பயங்கரமாக உற்பத்தி பண்ணி அவங்க ஒரு பக்கம் உள்ளேயே போக முடியாத அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தா திப்படி கொடி வந்துட்டு என் போக்கில் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாரையும் அவங்கவுங்க போக்கில் விட்டுணும். நம்ம மனுஷங்களை எப்படி நம்ம நினைக்கிறோமோ அவங்கவுங்க போக்கில் விடணும். ரொம்ப டைட் பண்ணி நம்ம வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்துட்டு தாறுமாறாக தான் போவாங்க. செடிங்களும் அப்படி தான். அது மாதிரி அவங்கவுங்க போக்கில் விட்டுடுறது. மழை வந்தால் சில அடிகிறாங்களா, போட்டோம் விட்டுருங்க. இந்த பிறகு இதெல்லாம் சாஞ்சிடுச்சு. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம வந்து ரெடியாக இருக்கணுங்க. ஹாய் குட் மார்னிங் ஜோ வீடியோஸ் உங்கள் எல்லாத்தையும் பார்க்கல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இந்த புயல் மழையில் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் சேஃபாக இருங்க. கரண்ட்டு இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களெல்லாம் கரண்ட்லலாம் சுவிட்செல்லாம் கை வைக்க வேணும்னு சொல்லுங்கள். டிட்வா புயல் வந்துட்டு இப்போ எப்போ கரையை கிடக்கும், எப்போ போக போகுது, மழை எப்போ நிற்க போகுதுன்னு எனக்கும் ஒன்றுமே புரியல. அது மாதிரி எல்லாருமே நீங்கள் இருப்பீங்க. வேலைக்கு போகிறவங்க ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. பட் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்னோடய கார்டன் அப்டேட் தான் நான் பண்ண போகிறேன். ஃபுல்லாகவே நிறைய செடிகள் போயிடுச்சு. பதியம் போட்டிருந்த செடிகள் நிறைய ஒன்றுமே, அதாவது இடமே தெரியாத அளவுக்கு போயிடுச்சுன்னு சொல்லலாம். பட் அது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. நம்ம ஆசையாக வளர்க்குறனால அது ஒரு பாதிப்பு. ஏன்னா உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், நிறைய பாதிப்பான விஷயங்கள். இலங்கையிலலாம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு நிலச்சரிவு, வெள்ளம், இதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ மக்கள் இறக்குறாங்க. அதுக்கெல்லாம் இது பரவாயில்லன்னு தான் தோணுது. பட் இருந்தாலும் நம்ம ஆசைப்பட்டு வளர்க்குற ஒரு விஷயம் இதுவும் ஒரு உயிருள்ள ஜீவன்ற மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதனால தான் இதோட அப்டேட்டு. நிறைய செடிகள் இங்கே வந்து போயிடுச்சு. பட் சில செடிகள்லாம் வந்துட்டு